ஓம் சாந்தி. வானிடேல் 2/6/2020। मीठे बच्चे, तुम सारी विश्व पर शांति का राज्य स्थापन करने वाली बाकी मददगार को अभी तुम्हारे सामने सुख शांति की दुनिया है। இனிமையான குழந்தைகளே, நீங்கள் முழு உலகத்தின் மீது அமைதியினுடைய ராஜ்யம் செய்யக்கூடியவர்கள், பாபாவிற்கு உதவியாளர்களாக இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு முன்னால் அமைதி சுகத்தினுடைய உலகம் இருக்கு. கேள்வி: बाप बच्चों को किस लिए पढ़ाते हैं? पढ़ाई का सार क्या है? பாபா குழந்தைகளுக்கு படிப்பை எதற்காக கற்றுத்தராங்க? படிப்பினுடைய சாரம் என்ன? பதில்: बाप अपने बच्चों को स्वर्ग का प्रिंस, विश्व का मालिक बनाने के लिए पढ़ाते हैं। பாபா தன்னுடைய குழந்தைகளை சொர்க்கத்திற்கு இளவரசனாக, முழு உலகத்திற்கும் எஜமானர்களாக மாற்றுவதற்காக படிப்பை கற்றுத்தராங்க. बाप कहते हैं, बच्चे पढ़ाई का सार है, दुनिया की सब बातों को छोड़ दो, ऐसे कभी नहीं समझो, हमारे पास करोड़ है, लाख है। பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளை படிப்பினுடைய சாரம் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் விடணும். ஒருபோதுமே இது போல நினைக்கக்கூடாது, என்னிடம் கோடிக்கணக்கான செல்வம் இருக்கு, லட்சக்கணக்காக இருக்கு. இது போல எண்ணம் நமக்குள்ள ஒருபோதும் வரக்கூடாது. குச்சி भी हाथ में नहीं आएगा, इसलिए अच्छी रीति पुरुषार्थ करो, पढ़ाई पर ध्यान दो। எதுவுமே கைகளுக்கு வராது, அதனால் நன்றாக முயற்சி செய்யணும், படிப்பில் கவனம் தரணும். பாட்டு: ஆக்கிர்வதின் ஆயா ஆஜ், கடைசியில் அந்த நாள் இன்று வந்தது. ஓம் சாந்தி. बच्चों ने गीत सुना, आखिर विश्व पर शांति का समय आया। குழந்தைகள் பாட்டை கேட்டீங்க. கடைசியில் முழு உலகத்தில் அமைதியினுடைய சமயம் வந்திருக்கு. सब कहते हैं विश्व में कैसी शांति को, फिर जो ठीक राय देते हैं उनको को इनाम देते हैं। அனைவருமே சொல்கிறாங்க, முழு உலகத்தில் அமைதி எப்படி கிடைக்கும்? அதுக்கப்புறம் யார் சரியான டைரக்ஷன் தராங்களோ அவங்களுக்கு பரிசும் தராங்க. नेहरू भी राय देते थे, शांति तो कोई नहीं, सिर्फ राय देकर गए। நேரு கூட டைரக்ஷன் கொடுத்துருந்தாங்க, ஆனால் அமைதி கிடைக்கல, வெறும் டைரக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு போனாங்க. अभी तुम बच्चों की बुद्धि में है कि कोई समय सारे विश्व भर में सुख शांति संपत्ति आदिति வ அபிநகி. ஒரு சமயம் முழு உலகத்தில் சுகம், அமைதி, செல்வம் அனைத்துமே இருந்தது. அது இப்போ இல்லை. குழந்தைகளாகிய நீங்கள் இப்போ புரிஞ்சிருக்கீங்க, உங்களுடைய புத்தியில் இந்த நினைவானது இருக்குது. அபு ஃபிர் கோனே வாலிகை சக்கரத்தோ ஃபிரேகானா, திரும்பவும் வரப்போகுது. சக்கரமானது சுழன்றுட்டே இருக்கு. ஏத்தும் சங்கம் யுகி பிராமணோங்கி புத்தி மேகை, இது சங்கம யுகத்தினுடைய பிராமணர்களாகிய உங்களுடைய புத்தியில் நினைவு இருக்கு. தும் ஜான்தே கோ பாரத் ஃபிர் சோனே கா பன்னாகை, பாரதம் திரும்பவும் தங்கம் நிறைந்ததாக ஆக போகுது. பாரத் கோகி கோல்டன் சிடியாங் கஹா ஜாத்தாகே, பாரதத்தில் தான் போர்க்குருவிகள் இருந்ததாக சொல்லப்படுது. பல் மகிமா தோ கருத்தைகை பரந்து சிறப் கேகனி மாத்திர,
மகிமை செய்கிறாங்க. ஆனால் சொல் அளவுக்கு மட்டும்தான் சொல்கிறாங்க. तुम तो अभी प्रैक्टिकल में पुरुषार्थ कर रहे हो. நீங்கள் இப்போ நடைமுறை வாழ்க்கையில் முயற்சி செஞ்சிட்ருக்கீங்க. जानते हो बाकी थोड़ी रोज गई तो ये सब नर्क के दुख की बातें भूल जाती गई. இன்னும் கொஞ்சம் நாட்கள் மட்டும்தான் இருக்கு. இந்த நரகத்தினுடைய துக்கமான விஷயங்கள் மறந்துடும். இதை நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கீங்க. துமாரி புத்தி மே அப் சுக்கி துனியா சாம்னி கடிகை. உங்களுடைய புத்தியில் இப்போ சுகத்தினுடைய உலகமானது கண் முன்னாலேயே இருக்கு. ஜெய்சே ஆகி விலாயத் மே ஆத்தே தே तो समझते थे अभी बाकी थोड़ा समय है पहुँचने में, क्योंकि आगे विलायत से आने में बहुत टाइम लगता था. அந்த காலத்தில் வெளிநாட்டில் இருந்து வரும் பொழுது வரக்கூடியவர்கள் நினைப்பாங்க, இன்னும் கொஞ்சம் சமயம் மட்டும்தான் இருக்குது, நம்ம போய் சேரலாம். காரணம் என்னென்னா, அந்த காலத்தில் வெளிநாட்டில் இருந்து வர்றதுக்கு நிறைய டைமும் ஆகும். अभी तो ஏரோப்ளேன் மீ ஜல்தி பகுஞ்சு ஜாத்திகை. இப்போ ஏரோப்ளேனில் வேகமான முறையில் வந்து சேர்ந்துடுறாங்க. अभी तुम बच्चों की बुद्धि में है कि अब हमारी सुख के दिन आने के जिसके लिए पुरुषार्थ कर रहे हैं. இப்போ நம்முடைய சுகம் நிறைந்த நாள் வரும், அதற்காக நாம் முயற்சி செஞ்சிட்ருக்கோம். இது கூட குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இப்போ தான் நினைவு இருக்குது. பாபா நீ புருஷாரத் भी बहुत सहज बताया है. பாபா முயற்சி கூட மிகவும் சுலபமாக கற்றுக் கொடுத்திருக்க. ड्रामा अनुसार कल्प पहले मुवाफिक ये सर्टन के. நாடக பிளான் அனுசாரமாக கல்பத்திற்கு முன்னால் எது நடந்ததோ அது இப்போ நடந்துட்டுருக்கு. तुम देवता थे, देवताओं के कितने ढेर के ढेर मंदिर बन रहे हैं. நீங்கள் தான் தேவதைகளாக இருந்தீங்க. தேவதைகளுக்கு கணக்கில்லாத கோயில்கள் உருவாக்கிட்டுருக்காங்க. बच्चे जानते हैं ये मंदिर आदि बनाकर क्या करेंगे, बाकी दिन कितने के. இந்த கோயில்கள் கட்டி என்ன செய்ய போகிறாங்க, இன்னும் கொஞ்சம் நாள் தான் மீதி இருக்கு. இது குழந்தைகளாகிய நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. तुम बच्चे नॉलेज की अथॉरिटी को. குழந்தைகளாகிய நீங்கள் ஞானத்தினுடைய அத்தாரிட்டியாக இருக்கீங்க. ககாபி ஜாத்தாகை பரம்பிதா பரமாத்மா சர்வ சக்திவான் ஆல்மைட்டி अथॉरिटी के. तुम ज्ञान की अथॉरिटी को. பரம்பிதா பரமாத்மா சர்வ சக்திவான் ஆல்மைட்டி அத்தாரிட்டியாக இருக்காங்க. நீங்கள் கூட ஞானத்தினுடைய அத்தாரிட்டியாக இருக்கீங்க. வகை பக்திக்கு அத்தாரிட்டி. உலகத்தில் மற்ற எல்லாருமே பக்தியினுடைய அத்தாரிட்டியாக இருக்காங்க. பாக்கு கஹா ஜாத்தாகே ஆல்மைட்டி அத்தாரிட்டி. பாபாவுக்கு ஆல்மைட்டி அத்தாரிட்டின்னு சொல்லப்படுது. तुम बच्चे नंबरवार पुरुषारत अनुसार बन रहे हो. குழந்தைகளாகிய நீங்கள் நம்பர்வார் முயற்சியினுடைய அனுசாரத்தில் ஆயிட்டிருக்கீங்க. तुमको सृष्टि के आदि मध्य अंत का ज्ञान है. உங்களுக்கு சிருஷ்டியினுடைய ஆதி மத்திய அந்திமத்தினுடைய ஞானம் இருக்கு. जानते हो हम पुरुषारत कर रहे हैं बाप से वर्षा पानी का. பாபாயிட்டிருந்து ஆஸ்தி எடுப்பதற்கான முயற்சி நம்ம செஞ்சிட்ருக்கோம். जो भक्ति की अथॉरिटी है वो सबको भक्ति ही सुनाते है. யார் பக்தியினுடைய அத்தாரிட்டியாக இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே பக்தியை பற்றி தான் சொல்கிறாங்க. ज्ञान की अथॉरिटी तुमको तो ज्ञान की सुनाते को.
சத்தியகமே பக்தி கோத்தி இன்னைக்கு நீங்கள் ஞானத்தினுடைய அத்தாரிட்டியாக இருக்கக்கூடிய காரணத்தினால ஞானத்தை சொல்கிறீங்க. சத்தியகத்தில் பக்தி இருக்காது. பூஜாரி ஏக் பி கோத்தா நெகி பூஜ்யகி பூஜ்யகை. பூஜாரி ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. அங்கே எல்லாருமே பூஜிக்க தகுந்தவர்களாக இருப்பாங்க. ஆதா கல்பகை பூஜ்ய ஆதா கல்பகை பூஜாரி. பாதி கல்பம் பூஜிக்க தகுந்தவர்களாக இருக்காங்க, பாதி கல்பம் பூஜாரிகளாக இருக்காங்க. பாரத் வாசியோं के लिए की பூஜ்யத்தே தோ ஸ்வர்கதா. பாரத வாசிகளுக்காக தான் பூஜிக்க தகுந்தவர்களாக இருந்தபோது சொர்க்கமாக இருந்தது. அபி பாரத் பூஜாரி நற்குகை. இப்போ பாரதம் பூஜாரியாக நரகமாக இருக்கு. தும் பச்சே அப்ராக்டிக்கல் லைஃப் பனா ரகேகோ. குழந்தைகளாகிய நீங்கள் இப்போ உங்களுடைய வாழ்க்கையை நடைமுறை வாழ்க்கையாக உருவாக்கிட்டுருக்கீங்க. नंबरवार पुरुषार्थ अनुसार सबको समझाते रहते को और वृत्ति को पाते रहते को. நம்பர்வார் முயற்சியினுடைய அனுசாரத்தில் அனைவருக்குமே நீங்கள் புரிய வைக்கிறீங்க மற்றும் வளர்ச்சியும் ஆயிட்டுருக்கு. ட்ராமாமே பெகலை சேகி நூந்திகை. நாடகத்தில் ஏற்கனவே உருவாக்கப்பட்டதாக அமைக்கப்பட்டதாக இருக்கு. ड्रामा तुमको पुरुषार्थ कराते रहते हैं, तुम करते रहते हो. நாடகம் உங்களுக்கு முயற்சி செய்ய வைக்குது, நீங்கள் முயற்சி செஞ்சிட்ருக்கீங்க. जानते को ड्रामा में हमारा अविनाशी पार्ट है, दुनिया इन बातों को क्या जाने. நாடகத்தில் நமக்கு அழிவற்ற பார்ட்டி இருக்குது. உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த விஷயங்களை பற்றி என்ன தெரியும்? ஹமாராகே ட்ராமாமே பார்ட்டிகை. நமக்கு தான் நாடகத்தில் பங்கு இருக்குது. ஜோ ககேகா வகி சம்சேகானா கி கைசே ஹமாரா இஸ் ட்ராமாமே பார்ட்டிகை. யார் சொல்கிறாங்களோ அவங்க தான் புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? அதாவது இந்த நாடகத்தில் நம்முடைய பங்கு எப்படி இருக்குது. ஏ சிருஷ்டி சக்கர ஃபிர்தாகி ரேத்தாகை. இந்த சிருஷ்டி சக்கரமானது சுழன்றுட்டே இருக்குது. ये वर्ल्ड की हिस्ट्री ஜாகிரஃபி துமாரி சிவாய் और कोई को मालूम नहीं है. இந்த வேர்ல்டு ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி அதாவது உலகத்தினுடைய சரித்திரம் பூகோளம் உங்களை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. ஊஞ்சத்தே ஊஞ்சு கோன்கை துனியாமி கோயி நகி ஜான்தே. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் யாராக இருக்காங்க, இதுவும் உலகத்தில் யாருக்கும் தெரியாது. ரிஷி முனி ஆதிபி கேத்தேத்தி கம் நெகி ஜான்தேத்தி நீத்தி நீத்தி கேத்தேத்தினா. ரிஷி முனிகள் கூட எங்களுக்கு தெரியாதுன்ட்டு தான் சொல்லியிருந்தாங்க. அபி தும் பச்சே தோ ஜான்தே கோ வரச்சதா பாப்கை और हमको पढ़ा रहे. இப்போ குழந்தைகளாகிய நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க, படைப்பவர் அப்பாவாக இருக்காங்க மற்றும் நமக்கு படிப்பை கற்றுத்தராங்க. ये भी बाबा ने बार बार समझाया है कि एकांक्षा बैठते को तुम देगी अभिमानी होकर बैठो. இங்கே எப்போ நீங்கள் அமர்றீங்களோ அப்போ ஆத்மா அபிமானியாகி அமரணும். இது கூட பாபா அடிக்கடி புரிய வைக்கிறாங்க. ஏக் பாப் கி ராஜயோக் சிக்காते हैं और वर्ल्ड की हिस्ट्री ஜாகிரஃபி समझाते हैं. ஒரே ஒரு பாபா மட்டும்தான் முழு உலகத்தினுடைய சரித்திரம் பூகோளத்தை புரிய வைக்கிறாங்க. பாப் कहते हैं मैं कोई थॉट रीडर नहीं हूँ, इतनी बड़ी दुनिया के इनको क्या बैठ रीड करेंगे. பாபா சொல்கிறாங்க, நான் தாட் ரீடர் கிடையாது. அதாவது யாருடைய மனசில் வரக்கூடிய எண்ணங்களை நான் பார்ப்பது கிடையாது. இவ்வளோ பெரிய உலகமாக இருக்கு,
இந்த உலகத்தில் அதாவது நான் எப்படி எல்லாருடைய மனதில் வரக்கூடிய எண்ணங்களை பார்க்க முடியும்? பாப்தோ குத்து கேத்தேகே மை ड्रामा की नूंद अनुसार आता हूँ तुमके पावन बनाने. பாபா தன்னை தானாகவே வந்து தான் சொல்கிறாங்க, இந்த நாடகத்தில் என்ன அமைக்கப்பட்டிருக்கோ அதன்படி நான் வந்து உங்களை தூய்மையாக மாற்றுறேன். ड्रामा में मेरा जो पार्ट है वही बचाने आता हूँ. பாபா சொல்கிறாங்க, நாடகத்தில் எனக்கு எந்த பங்கு இருக்கோ அதை நடிப்பதற்காக வரேன். बाकी मैं कोई थॉट रीड नहीं करता हूँ, बतलाता हूँ मेरा क्या पार्ट है और तुम क्या पार्ट बचा रहे हो. பாபா சொல்கிறாங்க, மற்றபடி நான் யாருடைய எண்ணங்களையும் ரீட் பண்ணுறது கிடையாது. அதாவது என்னுடைய பங்கு என்னவாக இருக்கு மற்றும் நீங்கள் என்ன பங்கு ப்ளே பண்ணிகிட்ருக்கீங்க இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். तुम ये नॉलेज सीख कर दूसरों को सिखला रहे हो. நீங்கள் இந்த ஞானத்தை படித்து மற்றவர்களுக்கும் கற்றுத்தரீங்க. मेरा पार्ट की पति तुमको पावन बनाना. பாபா சொல்கிறாங்க, என்னுடைய பங்கு தூய்மை இல்லாதவர்களை தூய்மை ஆக்குறேன். ये भी तुम बच्चे जानते हो, तुम तिथि तारीख आदि सब जानते हो. இது கூட குழந்தைகளாகிய நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. நீங்கள் அதாவது நேரம் நாள் அனைத்தையும் தெரிஞ்சிருக்கீங்க. துனியாமே கோயி தோடிகி ஜான்தேகை. உலகத்தில் இதை பற்றி யாருக்கும் எதுவும் தெரியாது. तुमको बाप सिखला रखेगे, फिर जब ये चक्र पूरा करेंगे तब फिर बाबा आएंगे. உங்களுக்கு பாபா கற்றுத்தராங்க. திரும்ப இந்த சக்கரமானது எப்போ முழுமையாக முடிய போகுதோ அப்போதான் திரும்பவும் பாபா வராங்க. उस समय जो सीन चढ़ी वह फिर कल्प बाद चढ़ेगी. அந்த சமயத்தில் எந்த ஒரு காட்சி நடக்குதோ அது திரும்ப கல்பத்திற்கு பின்னால் நடக்கும். एक सेकंड ना मिली दूसरे से. ஒரு செகண்ட் போல் அடுத்த செகண்ட் இருக்காது. என் நாட்டக் ஃபிர்தா ரேத்தாகை. இந்த நாடகமானது சுழன்றுட்டே இருக்கு. தும் பச்சோங்கோ பேகத்துக்கு நாட்டக்கா பத்தாகை. குழந்தைகளாகிய உங்களுக்கு எல்லையற்ற நாடகத்தை பற்றி தெரியும். फिर भी तुम गड़ी गड़ी भूल जाते हो. இருந்தாலும் நீங்கள் அடிக்கடி மறந்து போயிடுறீங்க. பாபா கேத்தேகே தும் சிரப் யாது கரோ ஹமாரா பாபா பாபாகை வகி டீச்சர்கை குருகை. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் நினைவு செய்யுங்க, நம்முடைய பாபா நமக்கு அப்பாவாகவும் இருக்காங்க, அவரே டீச்சராகவும் இருக்காங்க, குருவாகவும் இருக்காங்க. துமாரி புத்தி உஸ் தரப் சலி ஜானி சாகியே. உங்களுடைய புத்தி அந்த பக்கம் போகணும். ஆத்மா குஸ் ஹோத்திகை பாப்கி மகிமா சுன்கர். ஆத்மா பாபாவுடைய மகிமையை கேட்டு சந்தோஷப்படுது. சப் கேத்தேகே ஹமாரா பாபா பாபாகை டீச்சர்கை வ சச்சாகி சச்சாகை. அனைவருமே சொல்கிறாங்க, நம்முடைய பாபா அப்பாவாகவும் இருக்காங்க, டீச்சராகவும் இருக்காங்க, உண்மையிலும் உண்மையானவராகவும் இருக்காங்க. படாயி பி சச்சி அவர் பூரிகை. படிப்பு கூட உண்மையான படிப்பு மற்றும் முழுமையானதாக இருக்கு. உன் மனுஷியோங்கி படாயி அதுரிகை. அந்த மனிதர்களுடைய படிப்பானது பாதி படிப்பாக இருக்கு. तो तुम बच्चों की बुद्धि में कितनी खुशी होनी चाहिए. அதனால் குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும். बड़ा इम्तहान पास करने वालों की बुद्धि में जास्ती खुशी रहती है.
மிகப்பெரிய பரீட்சையை பாஸ் பண்ணக்கூடியவர்களுடைய புத்தியில் அதிகமான குஷி இருக்கும். तुम कितना ऊंच पढ़ते हो तो कितनी காப்பாரி குஷி होनी चाहिए. நீங்கள் எவ்வளோ உயர்ந்த படிப்பை படிக்கிறீங்க, அப்போ எவ்வளோ அளவுக்கு அப்பாற்பட்ட குஷி இருக்கணும். பகவான் பாபா பேகத் கா பாப் ஹம்கோ படா ரஹே. பகவான் அப்பா, எல்லை அப்பாற்பட்ட அப்பா நமக்கு இந்த படிப்பை கற்றுத்தராங்க. துமாரி ரோமாஞ்ச் கடே கோ ஜானி சாகியே. உங்களுக்கு எல்லையற்ற சந்தோஷம் ஏற்படணும். வகி எபிசோடு ரிப்பீட் கோ ரகாகை சிவாய் துமாரி கிஸ்கோ பத்தா நெகிகை. அதே எபிசோடு இப்போ ரிப்பீட் ஆயிட்டுருக்கு. உங்களை தவிர வேறு யாருக்கும் இதை பற்றி தெரியாது. கல்பக்கு ஆயுக்கி படா தீகை. கல்பத்திற்கான ஆயுளை கூட அதிகமாக காட்டியிருக்காங்க. तुम्हारी बुद्धि में अब 5000 वर्ष की सारी स्टोरी चक्र काटती रहती है, जिसको कि सुदर्शन चक्र कहा जाता है. உங்களுடைய புத்தியில் இப்போ 5000 வருஷத்தினுடைய முழு சக்கரத்தினுடைய ஸ்டோரி இருக்கு. அதாவது இதுக்கு தான் சுய தர்ஷன சக்கரதாரியாக சொல்லப்படுது. बच्चे कहते हैं बाबा तूफान बहुत आते हैं हम भूल जाते हैं. குழந்தைகள் சொல்கிறாங்க, பாபா எங்களுக்கு நிறைய புயல் வருது, நாங்கள் உங்களுடைய நினைவை மறந்துடும். பாபா कहते हैं तुम किसको भूल जाते हो. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் யாரை மறந்துறீங்க. बाप जो तुमको डबल सिताज विश्व का मालिक बनाते हैं, उनको तुम कैसे भूलते हो. दूसरे किसको नहीं भूलते हो. பாபா உங்களை டபுள் கிரீடமணிந்த முழு உலகத்திற்கும் எஜமானர்களாக மாற்றுறாங்க. அவரை நீங்கள் எப்படி மறக்கிறீங்க. மற்றவர்களை யாரையும் மறப்பது இல்லை. स्त्री बाल बच्चे चाचा मामा मित्र संबंधी आदि सब याद है. बाकी इस बात को तुम भूलते क्यों को. மனைவி, குழந்தைகள், சித்தப்பா, மாமா, உற்றார் உறவினர்கள் அனைவருடைய நினைவும் இருக்கு. மற்றபடி இந்த விஷயத்தை நீங்கள் ஏன் மறக்கிறீங்க. துமாரி युद्ध इस याद में है, जितना हो सके याद करना है. உங்களுடைய யுத்தமானது இந்த நினைவுலதான் இருக்கு. எந்த அளவு முடியுமோ அந்த அளவு நினைவு செய்யணும். बच्चों को अपनी उन्नति के लिए सवेरे सवेरे उठ बाप की याद में सैर करने है. குழந்தைகள் தன்னுடைய முன்னேற்றத்திற்காக அதிகாலையில் எழுந்து பாபாவுடைய நினைவில் சுற்றி வரணும். तुम छतों पर व बाहर ठंडी हवा में चली जाओ. நீங்கள் ஓப்பன் பிளேஸ், அதாவது மாடியில் அல்லது வெளியில் குளிரான காற்றில் நீங்கள் போங்க. எகாங்கி ஆக்கர் பைட்னா கோயி ஜரூரி நெகிகை. நீங்கள் இங்கே வந்து தான் அமரணும், அதுபோல் அவசியமும் இல்லை. बाहर भी जा सकते हो. सवेरे के टाइम कोई डर आदि की बात नहीं रहती है. நீங்கள் வெளியே கூட போக முடியும். அதிகாலை நேரம் எந்த விதமான பயத்திற்கான விஷயம் இருக்காது. बाहर में जाकर पैदल करो. வெளியே போய் நீங்கள் நடந்தும் போகலாம். आपस में यही बातें करते रहो. देखे कौन बाबा को जास्ती याद करते हैं. फिर बताना चाहिए कितना समय हमने याद किया. ஒருவருக்கொருவர் இந்த விஷயங்களை பேசணும். அதாவது யார் அதிகமாக பாபாவுடைய நினைவு செய்கிறாங்க, அதுக்கப்புறம் சொல்லணும், இவ்வளோ சமயம் நான் நினைவு செய்தேன்.
பாக்கி சமய ஹமாரி புத்தி ககாங் ககாங் கயி. மற்ற சமயம் நம்முடைய புத்தி வேற எங்கெங்க போகுது. இஸ்கோ கஹா ஜாத்தாக ஏக்கு தோமி உன்னதி கோ பானா. இதற்கு தான் சொல்லப்படுது ஒருவர் மற்றவர்களுக்குள் முன்னேற்றம் அடையணும். நோட் கரோ கித்னா சமய பாப் கோ யாத் கியா. எவ்வளோ சமயம் பாபாவுடைய நினைவு செய்தோம் அதை நோட் பண்ணி வைக்கணும். பாபா கி ஜோ பிராக்டிஸ்கை வ பத்லாத்தேகை. பாபாவுடைய பயிற்சி எதுவோ அதையும் நமக்கு சொல்கிறாங்க. யாதுமே தும் ஏக் கண்டா பைதல் கரோ தோபி டாங்கின் தக்கேகி நெகி. பாபாவுடைய நினைவில் நீங்கள் 1 மணி நேரம் நடந்தாலும் கால்கள் களைப்பு அடையாது. யாது சி துமாரி கித்னி பாப் கட் ஜாயேங்கி. நினைவின் மூலமாக உங்களுடைய பாவங்கள் எவ்வளோ அழியுது. சக்கரக்கோ தோ தும் ஜான்தே கோ रात दिन तुमको अब यही बुद्धि में है कि हम अभी घर जाते हैं. சக்கரத்தை பற்றி கூட இப்போ நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. இரவும் பகலும் உங்களுடைய புத்தியில் இப்போ நினைவு இருக்கணும், நாம் வீட்டிற்கு போகணும். புருஷாரத் கருத்தேகோ கலியுகி மனுஷியோங்கோ ஜராபி பதா நகீகை. முக்தி கேலியே கித்தினி பக்தி கருத்தேகை. முயற்சி செய்யறீங்க. கலியுகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கொஞ்சம் கூட தெரியாது. முக்திக்காக எவ்வளோ பக்தி செய்கிறாங்க. அநேக மத்தேங்கே அநேக விதமான வழிகளும் இருக்கு. तुम ब्राह्मणों की है कि एक मत जो ब्राह्मण बनते गए उन सबकी गई श्रीमत. பிராமணர்களாகிய உங்களுக்கு ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. யாரெல்லாம் பிராமணர்களாக ஆகிறாங்களோ அவங்க அனைவருக்குமே ஸ்ரீமத் இருக்கு. தும் பாப் கி ஸ்ரீமத் சி தேவதா பன்தேகோ. நீங்கள் பாபாவுடைய ஸ்ரீமத் மூலமாக தேவதையாக ஆகிறீங்க. தேவதாவும் கி கோயி ஸ்ரீமத் நகீகை. தேவதைகளுக்கு எந்த விதமான ஸ்ரீமத்தும் இல்லை. ஸ்ரீமத் அபிகி தும் பிராமணோங்கோ மில்தீகை பகவான் கைகி நிராகார். ஸ்ரீமத் இப்போ பிராமணர்களாகிய உங்களுக்கு தான் கிடைக்குது. பகவான் என்றாலே நிராகார் தேகமற்றவராக இருக்காங்க. जो तुमको राजयोग सिखलाते हैं जिससे तुम अपना राज्य भाग्य ले कितना ऊंच विश्व का मालिक बनते हो. அதாவது இப்போ பாபா நமக்கு ராஜயோகா கற்றுத்தராங்க. இதன் மூலமாக நீங்கள் தன்னுடைய ராஜ்ய பாக்கியத்தை நீங்கள் எடுத்துட்ருக்கீங்க. அதாவது முழு உலகத்திற்கும் நீங்கள் தான் எஜமானர்களாக ஆகிறீங்க. பக்தி மார்க்கே வேத சாஸ்திர ஆதி கித்தனி டேர்கை. பக்தி மார்க்கத்தினுடைய வேதம் சாஸ்திரங்கள் கணக்கில்லாததாக நிறைய இருக்கு. பரந்து காம் கி சிரப் ஏக் கீதா கி கை. ஆனால் கீதை மட்டும்தான் காரியத்திற்கு பயன்படக்கூடியதாக இருக்கு. பகவான் ஆக்கர் ராஜயோக் சிக்கலாத்தேகை உன்கி கீதா கஹா ஜாத்தாகை. பகவான் வந்து ராஜயோகா கற்றுத்தராங்க. அதற்கு தான் கீதையாக சொல்லப்படுது. அபி தும் பாப் से पढ़ते को जिसे स्वर्ग का राज्य पाते को जिसने पढ़ा उसने लिया. இப்போ நீங்கள் பாபா கிட்ட இந்த படிப்பை படிக்கிறீங்க. இதன் மூலமாக சொர்க்கத்தினுடைய ராஜ்யத்தை அடையிறீங்க. யார் படிக்கிறாங்களோ அவங்க அடையிறாங்க. ட்ராமாமே பாட்டுகைனா நாடகத்தில் பங்கு இருக்கு இல்லையா. ज्ञान सुनाने वाला ज्ञान सागर एक ही बाप के. ஞானம் சொல்லக்கூடியவர் ஞான கடல் ஒரு அப்பாவாக இருக்காங்க. वह ड्रामा प्लान अनुसार कलयुग के अंत सतयुग के आदि के संगम पर ही आते हैं. कोई भी बात में मूंझो नहीं.
நாடக பிளான் அனுசாரமாக கலியுகத்தினுடைய கடைசி சத்தியுகத்தினுடைய ஆரம்பம் சங்கமத்தில் தான் வராங்க. எந்த விஷயத்திலும் குழப்பம் இருக்கக்கூடாது. பாப் இன்ஸ்மே ஆக்கர் படாத்தேகை और कोई भी पढ़ा ना सके. பாபா இவருடைய உடல்ல கற்றுத்தராங்க. வேற யாருமே இந்த படிப்பை கற்றுத்தர முடியாது. ये दादा भी आगे कोई से पढ़ा हुआ होता तो और भी बहुत उनसे पढ़ी हुई होती. பிரம்மா பாபா கூட இதற்கு முன்னால் யாரிடமாவது படிச்சிருந்தா கட்டாயம் நிறைய பேர் படிச்சிருப்பாங்க. பாப் தோ கேते हैं इन गुरुओं आदि सबका उद्धार करने मैं आता हूँ. பாபா சொல்கிறாங்க, குருமார்கள் அனைவரையும் உத்தாரம் செய்வதற்காக நான் வரேன். அபி தும் பச்சோं की एम ऑब्जेक्ट सामने खड़ी है. இப்போ குழந்தைகளாகிய உங்களுக்கு எய்ம் ஆப்ஜெக்ட் கண் முன்னாலேயே இருக்கு. हम ये बनते हैं ये கைகி நர்சி நாராயண் பன்னிக்கு சத்திய கதா. நாம தான் இது போல ஆகிறோம். இது நரனிலிருந்து நாராயணர் ஆவதற்கான சத்தியமான கதையாக இருக்கு. இன்கி ஃபிர் பக்தி மார்க்கமே மகிமா சல்தீகை. இதனுடைய மகிமைதான் பக்தி மார்க்கத்தில் நடக்குது. பக்தி மார்க்கி ரசம் சல்தி ஆத்திகை. பக்தி மார்க்கத்தினுடைய பழக்க வழக்கங்கள் நடந்து வருது. அபி ராவன் ராஜ்ய பூரா ஹோனாகை. இப்போ ராவண ராஜ்யம் முடிய போகுது. தும் அபி தசரா ஆதிமே தோடிகி ஜாயேங்கி. இப்போ நீங்கள் தசரா பண்டிகை இதை பார்ப்பதற்காக போகிறது இல்லை. தும் தோ சம்ஜாயேங்கி ये क्या करते हैं ये तो बेबीज का काम है. நீங்கள் புரிய வைப்பீங்க இவங்க என்ன செய்யறாங்க, இது எல்லாமே குழந்தைகளுடைய காரியமாக இருக்கு. படி படி ஆத்மி தேக்னே ஜாத்தேகை. மிக பெரிய மனிதர்கள் கூட பார்ப்பதற்காக போகிறாங்க. ராவன் கோ கைசே ஜலாத்தேகை ஏகை கோன் கோயி பத்தா நா சக்கி. ராவன் ராஜ்ய கைனா ராவணனை எப்படி எரிக்கிறாங்க. மேலும் ராவணன்னா யாரு, இதை பற்றி யாருமே சொல்ல முடியாது. ராவண ராஜ்யமாக இருக்குல்லையா. दसरा आदि में कितनी खुशी मनाते हैं जिसमें रावण को जलाते आते हैं. தசரா பண்டிகையில் நிறைய சந்தோஷத்தோடு கொண்டாடுறாங்க. அதில் ராவணனையும் எரிக்கிறாங்க. துக்கு भी चला आता है कुछ भी समझ नहीं है. துக்கம் கூட திரும்ப வருது, ஆனால் எதையும் புரிஞ்சுக்கிறது இல்லை. अभी तुम समझते को हम कितने बेसमझते. ராவன் பேசமஜ் பனா தேத்தே ஹே. நாம் எவ்வளோ புத்தி இல்லாதவர்களாக இருந்தோம், ராவணன் நம்மை புத்தி இல்லாதவர்களாக மாற்றி இருக்கு. இப்போ நீங்கள் தான் இதை புரிஞ்சிருக்கீங்க. அபி தும் கேத்தேக்கும் பாபா ஹம் லக்ஷ்மி நாராயண் ஜரூர் பனேங்கே. பாபா நாங்கள் அவசியம் லக்ஷ்மி நாராயணராக ஆவோம். हम कोई कम புருஷாரத் தோடிகி கரேங்கே. நாம் குறைவான முயற்சி செய்வோமா என்ன. ஏக் ஹி ஸ்கூல் கை படாயி பகுத் சகஜ் கை. இது ஒரு ஸ்கூலாக இருக்கு, படிப்பு மிகவும் சுலபமானதாக இருக்கு. புட்டி புட்டி மாத்தாயே और कुछ नहीं याद कर सकती तो सिर्फ बाप को याद करे. வயதான மாதாஸ் எதையும் புரிஞ்சுக்க முடியாது, அவங்க ஒரே ஒரு பாபாவை நினைவு செய்கிறாங்க. முக்குசி கே ராம் தோ கேத்தே ஹேனா. வாய் மூலமாக ஹே ராம்னு சொல்கிறாங்க இல்லையா. பாபா ஏ பகூத் சகஜ் பத்தாத்தே ஹே तुम आत्मा को परमात्मा बाप को याद करो तो
துமாரா பேடா பார்க்கோ ஜாயேகா. பாபா மிகவும் சுலபமான முறையில் புரிய வைக்கிறாங்க. நீங்கள் ஆத்மாக்களாக இருக்கீங்க. பரமாத்மா அப்பாவை நினைவு செய்யும் பொழுது வாழ்க்கை என்ற படகு இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போயிடும். ககாங் சரி ஜாயேங்கே, எங்கே போகலாம்? சாந்தி தாம் சுக்குதாம் ஆர் சப்குச் பூல் ஜாவோ. சாந்தி தாமம் சுகதாமத்திற்கு போகலாம், மற்ற அனைத்தையும் மறந்துருங்க. ஜோ குச் சுனாகை படாகை वैसा भूलकर अपने को आत्मा समझ बाप को याद करो तो बाप से वर्षा जरूर मिलेगा. எதையெல்லாம் கேட்டமோ, எதையெல்லாம் படிச்சிருக்கமோ அனைத்தையும் மறந்து தன்னை ஆத்மாவாக உணர்ந்து ஒரு அப்பாவை நினைவு செய்யும்போது அந்த அப்பாயிட்டிருந்த ஆஸ்தி அவசியம் கிடைக்கும். बाप की याद से कि पाप कट जाते गए, कितना सहज गए. பாபாவை நினைவு செய்யும் போதுதான் ஆஸ்தி கிடைக்கும் மற்றும் பாவங்களும் அழியும். இது எவ்வளோ சுலபமானதாக இருக்கே. பாக்கே தேகே பிரிக்கிட்டிக்கே பீச் சமக்தாகை சித்தாரா. பாபா சொல்கிறாங்க, இரு புருவங்களுக்கு மத்தியில் நட்சத்திரம் போல பிரகாசமயமாக இருக்கு. तो जरूर इतनी छोटी आत्मा होगी ना. அவசியம் மிகவும் சிறிய ஆத்மாவாக இருக்கும் இல்லையா. டாக்டர் லோக் பகூத் கோசிஸ் கர்த்தேகை. டாக்டர்ஸ் கூட நிறைய முயற்சி செய்கிறாங்க. ஆத்மா கோ தேக்னே கி பரந்து வ பகூத் சூக்ஷம் ஹை. ஆத்மாவை பார்ப்பதற்கான நிறைய முயற்சி செய்கிறாங்க, ஆனால் அது மிகவும் சூட்சமமானதாக இருக்கு. ஹட்ட ஆதிசே கோயி தேக் நா சகே பாம்பி ஐசேகி பிந்திகை. பிடிவாதத்தின் மூலமாக யாரும் பார்க்க முடியாது. பாபா கூட ஒரு புள்ளியாக இருக்காங்க. கைத்தேகை ஜெய்சி தும் சாதாரன் கோ ஹம் பி சாதாரன் பன் தும்கோ படாத்தாகும். பாபா சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி சாதாரணமாக இருக்கீங்களோ அதே போல தான் நான் கூட சாதாரணமாக ஆகி உங்களுக்கு படிப்பை கற்றுத்தரேன். கிஸ்கோ கியா பத்தாகை கி இன்கோங்கோ பகவான் கைசி படாத்தி கோங்கே. இவர்களுக்கு பகவான் எப்படி இந்த படிப்பை கற்றுத்தருவாங்க, இதை பற்றி யாருக்கும் தெரியாது. கிருஷ்ண படாத்தே தோ सारी अमेरिका जापान आदि सब तरफ से आ जाए. उनमें इतनी कशिश गई. கிருஷ்ணர் ஒருவேளை இந்த படிப்பை கற்றுக் கொடுத்தால் முழு அமெரிக்கா ஜப்பான் அனைத்து இடங்களில் இருந்தும் வந்துடுவாங்க. இதில் கவர்ச்சி அதிகமாக இருக்குது. அதாவது கிருஷ்ணரிடம் நிறைய கவர்ச்சி இருக்குது. கிருஷ்ண கே சாத் பியார் தோ சப்கோ கைனா. கிருஷ்ணரிடம் அனைவருக்கும் அன்பு இருக்கு இல்லையா. அபி தோ தும் பச்சி ஜான்தே கோ ஹம் சோ பன் ரகேகே. இப்போ குழந்தைகளாகிய நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க, நாம தான் அது போல் ஆயிட்டிருக்கோம். கிருஷ்ண கை பிரின்ஸ் கிருஷ்ண கோ கோதுமி லேனா சாக்தேகை. தோ புருஷாரத் கருணா படி கோயி படி பாத் நெகி. கிருஷ்ணர் இளவரசனாக இருக்காங்க. கிருஷ்ணரை தன்னுடைய மடியில் அமர வைப்பதற்காக விரும்புகிறாங்க. அப்போ முயற்சியும் செய்யணும். இது எதுவும் பெரிய விஷயம் இல்லை. बाप अपने बच्चों को स्वर्ग का प्रिंस विश्व का मालिक बनाने के लिए पढ़ाते हैं. பாபா தன்னுடைய குழந்தைகளை சொர்க்கத்திற்கு எஜமானராக, அதாவது சொர்க்கத்திற்கு இளவரசனாக, முழு உலகத்திற்கும் எஜமானர்களாக மாற்றுவதற்காக இந்த படிப்பை கற்றுத்தராங்க. பாப் कहते हैं बच्चे पढ़ाई का सार के दुनिया की सब बातों को छोड़ दो. பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளே படிப்பினுடைய சாரம் உலகத்தினுடைய அனைத்து விஷயங்களையும் விட்டுருங்க.
ऐसे कभी नहीं समझे कि हमारे पास करोड़ के लाख के என்னிடம் கோடிக்கணக்கான செல்வம் இருக்கு, லட்சக்கணக்கான செல்வம் இருக்கு, இது போல ஒருபோதுமே நினைக்கக்கூடாது. कुछ भी हाथ में नहीं आएगा, इसलिए अच्छी रीति पुरुषार्थ करो. எதுவும் கைகளில் வராது, அதனால் நன்றாக முயற்சி செய்யணும். बाप के पास आते हैं तो बाप बुलगना देते हैं, आत्मा से आते हो और बाप जिनसे स्वर्ग की बादशाही मिलती है उनसे इतना समय मिले भी नहीं. பாபா கிட்ட எப்போ வராங்களோ அப்போ பாபா நிந்தனை கூட தராங்க. 8 மாதமாக வரீங்க, அந்த அப்பாயிட்டிருந்து சொர்க்கத்தினுடைய ராஜ்யம் அரசாட்சி கிடைக்குது, அவரை இவ்வளோ சமயம் ஏன் சந்திக்கல? கேத்தே பாபா ஃபலானா காம்தாம். குழந்தைகள் சொல்கிறாங்க, பாபா எங்களுக்கு இது போல் வேலை இருந்தது. அரி தும்மர் ஜாத்தி ஃபிர் எகாங் கைசி ஆத்தி. பாபா சொல்கிறாங்க, ஒரு வேளை நீங்கள் இறந்துட்டா இங்கே எப்படி வருவீங்க? எப்பகானி தோடிக்கு சல் சக்கேங்கே. இந்த சாக்கு போக்கு எதுவும் நடக்க முடியாது. बाप राजयोग सिखा रखेगे और तुम सीखते नहीं. जिसने बहुत भक्ति की होगी उनको 7 रोज तो क्या 1 सेकंड में भी तीर लग जाए. பாபா ராஜயோகா கற்றுத்தராங்க, மற்றும் நீங்கள் படிப்பது இல்லை. யார் அதிகமான பக்தி செய்திருக்காங்களோ அவங்க 7 நாள் மட்டும் கிடையாது, 1 செகண்டில் அவங்களுக்கு அம்பு போல போய் மனசில் பதியும். செகண்ட் மீ விஸ்வகா மாலிக் பன் சக்திகை. 1 செகண்டில் முழு உலகத்திற்கும் எஜமானராக ஆக முடியும். ஏகுத் அனுபவி பைட்டாகை வினாஸ் தேக்கா சத்ருபுஜ ரூப் தேக்கா बस समझने लगा वो हो हम विश्व के मालिक बनते गए. பிரம்மா பாபா அனுபவியாக இருக்காங்க, விநாசத்தையும் பார்த்தாங்க, சத்ருபுஜ விஷ்ணுனுடைய ரூபத்தையும் பார்த்தாங்க. உடனே பாபா புரிஞ்சுட்டாங்க, நான் முழு உலகத்திற்கும் எஜமானராக ஆகிறேன். साक्षात्कार हुआ, उमंग आया और सब कुछ छोड़ दिया. பிரம்மா பாபாவிற்கு சாட்சாத்காரம் கிடைத்தது, ஆர்வம் வந்தது, மற்றும் அனைத்தையும் விட்டுட்டாங்க. एकाम तुम बच्चों को मालूम पड़ा बाप आएगे विश्व की बादशाही देने. பாபா வந்திருப்பதே முழு உலகத்தினுடைய அரசாட்சியை தருவதற்காக. இது குழந்தைகளாகிய நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. பாப் பூச்தேகை நிக்ஸை கப் ஹுவா. பாபா கேட்குறாங்க, உங்களுக்கு நம்பிக்கை எப்போ ஏற்பட்டது? तो कहते हैं 8 मास बाबा ने समझाया कि मूल बात है याद और ज्ञान. 8 மாதத்துக்கு அப்புறம் எங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டதுன்னு சொல்கிறாங்க. பாபா புரிய வைக்கிறாங்க, முக்கியமான விஷயம் நினைவு மற்றும் ஞானம். பாக்கி தோ தீதார் கோயி காம் கான்னைகி. மற்றபடி காட்சிகள் எந்த காரியத்திற்கும் பயன்படாது. बाप को पहचान लिया तो फिर पढ़ना शुरू करो तो तुम भी ये बन जाएंगे. பாபாவுடைய அறிமுகம் கிடைத்த உடனே இந்த படிப்பை படிப்பதற்காக ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் கூட இது போல் ஆகலாம். பாயிண்ட்ஸ் மில்தி ஹை ஜோ கோயி கோபி சம்ஜா சக்தி ஹோ. பாயிண்ட்ஸ் கிடைச்சிட்டே இருக்கு, நீங்கள் யாருக்கு வேணாலும் புரிய வைக்க முடியும். பகூத் மிட்டாசி சம்ஜாவோ. மிகவும் இனிமையாக புரிய வைக்கணும். सी बाबा जो पतित पावन के कहते हैं मुझे याद करो तो पावन बन पावन दुनिया का मालिक बन जाएंगे. सी बाबा பத்தீத்த பாவனனாக இருக்காங்க.
பாபா சொல்கிறாங்க, நீங்கள் என்னை மட்டும் நினைவு செய்யும் பொழுது தூய்மையாகி தூய்மையான உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகலாம். யுக்திசி சம்ஜானாகை, மற்றவர்களுக்கு யுக்தியோடு புரிய வைக்கணும். தும் சாக்தி கோனா காட் ஃபாதர் லிபரேட் கர் ஸ்வீட் கோம் வாபஸ் லீ ஜாயே. காட் ஃபாதர் விடுதலை செய்து இனிமையான வீட்டிற்கு கூட்டிட்டு போகணும். இதை பற்றி இது போல் நீங்கள் விரும்புகிறீங்க இல்லையா? அச்சா அப் துமாரி ஊப்பர் ஜோ கட் சடி குயிகை உஸ்கே லியே பாப் கேத்தே கை முஜே யாது கரோ. நல்லது, இப்போ உங்களுடைய ஆத்மால என்ன அழுக்கு இருக்கோ, அதாவது கரை இருக்கோ, அதற்காக பாபா சொல்கிறாங்க, நீங்கள் என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. ஒரு பாபாவுடைய நினைவின் மூலமாக தான் ஆத்மால இருக்கக்கூடிய பாவங்கள் அழியும். அச்சா, நல்லது. மீட்டி மீட்டி सिखिलती बच्चों प्रति माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते नमस्ते नमस्ते. இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையின் பாப் தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக அப்பா ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்காரம் செய்கிறாங்க. ஆன்மீக குழந்தைகளாகிய நாம் கூட ஆன்மீக அப்பாவிற்கு நமஸ்காரம் 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 செய்கிறோம். தாரணா के लिए முக்கிய சார். நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கான முக்கியமான சாரம். சவேரே சவேரே உட் பைதல் கர்த்தே பாப்கோ யாது கரோ. அதிகாலையில் எழுந்து நடந்து கொண்டே பாபாவுடைய நினைவு செய்யணும். ஆப்பஸ்மே எகி மீட்டி ரூஹ் रुहान करो कि देखे कौन कितना समय बाबा को याद करता है, फिर अपना अनुभव सुनावो. ஒருவருக்கொருவர் தங்களுக்குள் இதுபோல இனிமையான ஆன்மீக உரையாடல் செய்யணும். எவ்வளோ சமயம் பாபாவுடைய நினைவு செய்கிறாங்க, அதை பற்றி பார்க்கலாம். திரும்ப தன்னுடைய அனுபவத்தை சொல்லணும். அதாவது ஒருவருக்கொருவர் அனுபவங்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும். பாப்கோ பெஹச்சான் லியாத்தோ ஃபிர் கோயி பகானா நகி தேனாகை. பாபாவுடைய அறிமுகம் தெரிந்தவுடனே திரும்பவும் எந்த விதமான சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. படாயி மே லக் ஜானாகை முரளி கபி மிஸ் நகி கருணாகை. படிப்பில் ஈடுபடணும், முரளியை ஒருபோதும் தவற விடக்கூடாது. வரதான் रियलिटी द्वारा हर कर्म व बोल में रॉयल्टी दिखलाने वाली फर्स्ट डिवीजन के अधिकारी भव. உண்மையின் மூலமாக ஒவ்வொரு கர்மா மற்றும் வார்த்தையில் ராயல்டி கம்பீரத்தை காட்டக்கூடிய முதல் பிரிவின் அதிகாரி ஆகுங்கள். ரியாலிட்டி அர்த்தான் अपनी असली स्वरूप की सदा स्मृति, जिससे स्थूल सूरत में भी रॉयल्टी नजर आएगी. உண்மை என்றாலே தன்னுடைய உண்மையான சொரூபத்தினுடைய சதா நினைவு இருக்கணும். அதன் மூலமாக ஸ்தூலமான தோற்றத்தில் கூட ராயல்ட்டி கம்பீரம் தெரியணும். रियलिटी अर्थात एक बाप दूसरा ना कोई. ரியாலிட்டி உண்மை என்றாலே ஒரு பாபாவை தவிர வேற யாரும் கிடையாது. இஸ் ஸ்மிருதி சி ஹர் கரம் வ போல் மே ராயல்ட்டி திகாயி தேகி. இந்த நினைவின் மூலமாக ஒவ்வொரு கர்மம் மற்றும் வார்த்தையில்
உண்மை தெரியணும். जो भी संपर्क में आएगा उनके घर कर्म में बाप समान சரித்திர அனுபவ होंगे. யாரெல்லாம் தொடர்பில் வராங்களோ அவர்களுக்கு ஒவ்வொரு கர்மத்திலும் பாபாவிற்கு சமமாக சரித்திரம் அனுபவம் ஆகணும். हर बोल में बाप के समान अथॉरिटी और प्राप्ति की अनुभूति होगी. ஒவ்வொரு வார்த்தையிலும் பாபாவிற்கு சமமாக அத்தாரிட்டி மற்றும் பிராப்தியினுடைய அனுபவம் ஆகும். उनका संग रियल होने के कारण पारस का काम करेगा. அவர்களுடைய தொடர்பு உண்மையானதாக இருக்கக்கூடிய காரணத்தினால் பாரஸை போல காரியம் செய்யும். ऐसी रियलिटी वाली रॉयल आत्माएं की फर्स्ट डिवीजन के अधिकारी बनती गई. இது போல உண்மையாக இருக்கக்கூடிய ராயல் ஆத்மாக்கள், அதாவது கம்பீரமாக இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் தான் முதல் பிரிவின் அதிகாரியாக ஆகிறாங்க. ஸ்லோகன் श्रेष्ठ कर्मों का खाता बड़ा हो तो विकर्मों का खाता समाप्त हो जाएगा. சிரேஷ்டமான கர்மத்தினுடைய கணக்கை அதிகரிக்கும் பொழுது விக்கர்மங்களுடைய கணக்கு அழிந்து விடும். ஓம் சாந்தி. ஓம்.